அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஒரு மனிதன் ஒரே டைமாக ஃபுல்லாக சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. அதே டைமில் பிறந்தது முதல் இறந்தது வரை அழுது கொண்டேவும் இருக்க முடியாது. அல்லாஹ் மாற்றி மாற்றி கொடுப்பான். நற்செய்திகளும் தருவான், துக்க செய்திகளும் தருவான், ரெண்டுமே வரும். அந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இருண்ட பகுதி கூட சொல்லலாம். ஒரு மாற்றி மாற்றி ஒரு முசீபத்துக்களாக பிரச்சனைகளாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறோம் சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. சில பேர் என்ன செய்வாங்க, அதிகமாக அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பொறுமையே வராது. ரொம்ப புலம்பலாக இருக்கும், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி விரக்தியான ஒரு நிலைக்கு போவாங்க. மார்க்கம் நமக்கு நிறைய வழிகளை காட்டி தந்துள்ளது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த சோதனைகள் நமக்கு தந்திருக்கிறான். அந்த சோதனைகளில் இருந்து விடுபடவும் பல எளிய வழிகளை நமக்கு அல்லாஹ் காட்டி தந்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள். இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் ஓதுற மாதிரி அதில் சிறந்த ஒரு 5 துவாக்களை நான் சொல்ல போகிறேன். இந்த 5 துவாக்களுமே உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நல்ல முறையில் மாற்றும். எப்படி ஒரு இருண்ட ஒரு நேரத்தில் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு சூழல் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த 5 துவாக்களை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக அந்த இருட்டிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவான். எப்படிப்பட்ட சோதனையில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் இந்த துவாவிற்கு முன்னால். அவ்வளவு சிறந்த துவாக்கள். கொஞ்சம் பெரிய துவாக்களாகவும் இருக்கும், சின்ன துவாக்களாகவும் இருக்குது. மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் ஓதலாம். எவ்வளவோ அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ, மனசார ஓதுறோம், அவ்வளவோ அதிகம் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றொன்னா விலகும். இப்போ ஒவ்வொரு துவாவாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அபுதுக வப்னு அபதிக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய்ய ஹுக்முக அதுலுன் ஃபிய்ய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நப்சக அவு அன்சல்தஹு ஃபி கிதாபிக அவு அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக அன் தஜ்அலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ ஸஹாப ஹம்மி. அல்லாஹ்வே, நான் உன் அடிமை, உனது அடிமையின் மகன், உன் அடிமை பெண்ணின் மகன். எனது உச்சி முடி உன் கையில் இருக்கிறது. என்னில் உன் தீர்ப்பு நிச்சயம் நிறைவேறக்கூடியதே. என் விஷயத்தில் உன் விதி நீதியானதே. உனக்கு தகுதியான ஒவ்வொரு பெயரின் பொருட்டால் அப்பெயரை நீ உனக்கு சூட்டியிருக்கின்றாய், அல்லது அதை உனது நூலில் இறக்கியிருக்கின்றாய், அல்லது உனது அடியார்களில் ஒருவருக்கு அதை நீ கற்றுக் கொடுத்திருக்கின்றாய், அல்லது உன்னிடம் உள்ள மறைவான கல்வியில் அதை நீ மறைத்து வைத்திருக்கின்றாய். அத்தகைய உனது பெயரால் இந்த குர்ஆனை எனது உள்ளத்திற்கு வசந்தமாகவும், எனது இதயத்திற்கு பிரகாசமாகவும், எனது கவலையை அகற்றக்கூடியதாகவும், எனது துக்கத்தை நீக்கக்கூடியதாகவும் ஆக்கி வைக்க வேண்டுமென உன்னிடம் கேட்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். கண்ணியமிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ், அல்லாஹ் தான் எனது இறைவன், அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த.
யா அல்லாஹ், நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன். கண் இமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பிலிருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே. என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக. வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர யாருமில்லை. ய ஹய்யு ய கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். ய ஹய்யு ய கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். இப்போ நான் போட்ட இந்த 5 துவாக்கள் பின்னாடியும் இதனுடைய பொருளையும் நான் உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கேன். பொருளை படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு சிறந்த துவாக்கள். உங்களில் எத்தனை பேரும் துவாக்களை ஓதி இருப்பீங்கன்னு தெரியல. இனி எடுத்து ஓதி பாருங்க. கடினமான சூழ்நிலைகளில், கஷ்டமான சூழ்நிலையில், இழப்புகள் ஏற்படும் போது, கடன் வறுமை நேரும்போது, எல்லா சூழ்நிலையிலும் எதெல்லாம் உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையாக தெரியுதோ அந்த நேரத்தில் இந்த துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதி பாருங்க. 5 துவாக்களும் அற்புதமான ஒரு துவாக்கள். இப்போ சஹாபாக்கள் காலத்துலலாம் இந்த துவாக்களை தான் ஓதிட்டு வந்தாங்க. சஹாபாக்கள்லாம் என்ன வாழ்ந்தாங்க? வறுமையில தான் இருந்தாங்க. 3 வேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு ஒழுங்கா இருக்காது. இருந்தோ அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? இது போன்ற துவாக்கள் தான். இது போன்ற துவாக்களை ஓதுனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மனசை விசாலமாக்கினான், எல்லா கவலைகளையும் நீக்கினான். அவங்களுக்கு ஒவ்வொரு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இந்த மாதிரி துன்பத்தில் நான் இருக்கிறேன், இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் இருக்கிறேன், இந்த மாதிரி நோயில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், ஏதாவது ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு துவாக்களை கற்றுத்தந்துள்ளார்கள். அது எல்லாமே தொகுக்கப்பட்டது தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹதீஸ்கள் எல்லாமே. முஸ்லீம், புகாரி சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே அந்த ஹதீஸ்களின் தொகுப்பு தான். இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா இது பயன் தரும். உறுதுணையாக, பக்கபலமாக இது இருக்கும். இந்த துவாக்களை ஓதி நிச்சயமா உங்க வீட்டில் எந்த கஷ்டங்களும் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காட்டியே தீருவான். அந்த அளவுக்கு சிறந்த துவாக்கள். எடுத்து ஓதி பாருங்க. முடிஞ்ச மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்க ஓத ஓத ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிடும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றும் இன்ஷா அல்லாஹ். உங்க கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.